எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரீஷ். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஃபார்ச்சுனா எஃப்எக்ஸில் வந்து ஃபாரெக்ஸ் ஒரு எஸ்எம்சி கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸில் கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த ஃபார்ச்சுனா எஃப்எக்ஸ் பற்றி எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, இதோடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் ஃபாரெக்ஸ் பற்றியும் ட்ரேடிங் பற்றிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், உனக்கு வந்து எஸ்எம்சி கற்றுக்கணும், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கோர்ஸில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்டை போய் ரெஃபர் பண்ணு, இவங்க நல்லா சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா சொன்னதுபடி நானும் வந்து இவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ஸு, இவங்களுடைய ஹிஸ்ட்ரியெலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது இவங்களுடைய அனலைசஸ் எல்லாமே. மெயினாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயமே வந்து எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது இதில் சேரணும் அப்படின்னு. ஒய் பிகாஸ் ஜென்ரலாக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜ் பார்க்குறோம், அவங்க ப்ரமோஷனுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நம்மளை ரீச் பண்ணுறாங்க, இல்லை நம்ம ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பேஜில் இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்களோட அகாடமியை ரீச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 50-50 மனநிலைமை தான் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு சொல்லித்தராங்க அப்படின்ட்டு இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரேடிங் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் வந்து அவங்களுக்கே வந்து பெருசாக ஒன்றுமே தெரியாமல் சும்மா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு ரொம்ப மார்க்கெட்டிங் மட்டும்தான் பெருசாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பழைய ஸ்டூடெண்ட் இதில் கற்றுக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல போய் அது நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்ம மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றத நான் படம் பார்த்த ஒருத்தர் காமன் மேன் சொன்னால் தான் அது ஆடியன்ஸுக்கு வந்து மற்றவங்க அந்த படத்தோட ப்ரமோட்டர்ஸை விட இந்த ஆடியன்ஸோட ஃபீட்பேக்குன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இதோடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு கொடுத்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அவர் மூலியமாக தான் ராஜன் சார் பற்றி எனக்கு தெரிய வந்தது, இந்த ஃபார்ச்சுனா எஃப்எக்ஸ் பற்றி தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபார்ச்சுனா எஃப்எக்ஸ் டீம் ரீச் பண்ணேன். ராஜன் சார் கிட்டே பேசியிருந்தார். அவரும் இந்த மாதிரி எங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றியும் எப்படி இது ஒர்க் ஆகும், நீங்கள் எப்படி எப்படி அடாப்ட் பண்ணுறத பற்றி தான் சொன்னார். ஸோ நான் சொன்ன உடனே எந்த வித ஹெசிடேஷனும் இல்லாமல் நான் உடனே ஜாயின் பண்ணிட்டு அட்வான்ஸ் பேசிக் கோர்ஸ் வந்து முதல்ல ஒருத்தர் நடத்தினார், முகேஷ் மனோன்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தாரு. பேசிக் ஃபாரெக்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுத்தாரு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜன் ப்ரோ வந்தார் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ட்ரேடிங் கோர்ஸை வந்து இவ்வளோ நாளாக வந்து டீட்டெயிலிங்காக ஒரு இன்ஸ்டியூட் சொல்லிக் கொடுக்குமான்னு கேட்டால் அது வந்து ரொம்ப ரேர் தான். நீங்கள் வேலை விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கூட இருக்குமான்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ஸ்டியூட்ஸ் தான் ரொம்ப ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2 months வந்து கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அதுவும் டீட்டெயில்டிங்காக. ஸோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து சொல்லிக் கொடுத்து அந்த ஸ்டெப்பை வந்து பேக் ப்ராக்டிஸிங் பண்ண வச்சு அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா, பிகாஸ் சொல்லிக் கொடுக்குறதோட ஒரு விஷயம் முடிஞ்சிடாது. அதை வந்து நம்ம மேற்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அவர் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் நாங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எதாவது தப்பு பண்ணுறோன்றதை முதல் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் ஒரு சொல்லுவாங்கள்ல, ஹவு டு ஸ்விம்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு போயிட்டு வந்தாலும் நீச்சல் அடிக்க முடியாது, மேலே இறங்கினா தான் தெரியும் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து கோர்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறதா நிப்பாட்டாமல் ப்ராக்டிகல்ஸாக வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், கரெக்டாக நம்ம சார்ட் மார்க் பண்ணுறோமா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறோமா, ஸோ மேற்கொண்டு இந்த அட்வான்ஸாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாமே வந்து கரெக்டாக பார்க்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அதை வந்து அவர் செக் பண்ணுவார், கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ சில நேரங்களில் வந்து நம்ம ஏன் பண்ணலன்ட்டு அவர் கேட்கவும் செய்வார். ஏன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்வார். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ரேர் இன்ஸ்டியூட்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இவருடைய ராஜன் சாருடைய சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் அவங்க போய் சேரணும். ஸோ இது நிறைய பேர் வந்து நிறைய ஸ்கேமர்ஸ் கிட்ட போய் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாரெக்ஸ் சொல்லித்தரேன், ட்ரேடிங் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தான் பேசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாமல் அப்புறம் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணும்போதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ அப்புறம் அவங்களாம் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு தான் கற்றுப்பாங்க. பட் இவர் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி, இவர் சொல்லிக் கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிற டெக்னிக்ஸை சொல்லிக் கொடுத்தாரு. ரொம்ப கிளியராக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தது ஒவ்வொரு விஷயமும். எந்த ஒரு விஷயமும் வந்து ஸ்டாப் பண்ணுறியோ, அதாவது ரொம்ப ஓவராக எக்ஸாஸ்ட்ரேட்டடாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப வெறும் மேலோட்டமாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஷார்ப்பாக சொல்லி கொடுத்தாங்க எல்லா விஷயத்தையும். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் வந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ராஜன் ப்ரோ. உங்களுடைய
இந்த கோச்சிங் இந்த டீச்சிங் வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகணும். என்ன மாதிரி எல்லாருமே வந்து இந்த ட்ரேடிங் விஷயத்த வந்து நல்லபடியாக கற்றுக்கிட்டு அவங்க எல்லாருமே என்ன மாதிரி நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணணும், இல்லை கற்றுக்கிட்டு இதில் வந்து வர இன்கம் மூலிமா. ஸோ நத்திங் அது தாண்டி வேறு எதுவும் கிடையாது. தேங்க்யூ ஃபார்ச்சூன் எஃபெக்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ராஜன் ப்ரோ. தேங்க்யூ ஆல்.